السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். கடனிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் இதனை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் துக்கம் பிரச்சினைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று யார் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கடனுக்காக இந்த துஆவை ஓதுகிறார்களோ அந்த கடனை அல்லாஹ் அவர்களுக்கு அடைப்பதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக ஓதப்பட வேண்டிய மிகச்சிறந்த துஆக்களில் ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த துஆ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாமும் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸ் வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வதலஇத் தைனி வகலபத்திர் ரிஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸ் வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபன் வதலஇத் தைனி வகலபத்திர் ரிஜால். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடம் துக்கம் கவலை பலவீனம் இயலாமை சோம்பேறித்தனம் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் அதிகரிப்பது மனிதர்கள் என் மீது ஆதிக்கம் செய்வது ஆகிய அனைத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹ்விடம் நாம் கேட்கக்கூடிய ஒரு துஆ. 9 விடயங்களை உள்ளடக்கி நாம் இந்த துஆவிலே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றோம். இந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம்.